வணக்கம் பிள்ளைகளே. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரைட், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது அண்டு பார்த்து நாங்களே போன வகுப்பில் இந்த திறமை இந்த ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ள கையில் உள்ள பகுதிகளை பார்த்தினாங்க. தமிழில் இருக்கிற பகுதிகள் அதில் என்னென்ன பார்த்து நாங்கள் போன வகுப்பில் பக்சலா ஒத்தாரத்து, எதிர்கருத்து, எதிர்பார்ச்சொல், ஆண் பெண் மரபுத்தொடர், வேறு வேறு கன விஷயம் பார்த்துனாங்களே. அந்த கையில் உள்ள பகுதியை மட்டும் பார்த்துனாங்களே. பழமொழி தேர்சா வேறு தொனிகள் இளமைப்பெயர். நாங்கள் இன்றைக்கு அதில் என்ன ஆசிரியர் வழிகாட்டி 5ஆம் ஆண்டு ஆசிரியர் வழிகாட்டில் உள்ள மீதி பகுதியை பார்ப்போம். அதில் எல்லா பகுதிகளும் அதில் முக்கியமானது கொலசிப்புக்கு வர புறப்பரிச்சைக்கு வர பகுதிகளை மெனப்பாடம் செய்கிறத பார்ப்போம். அப்போ இதில் நான் என்ன செய்ய வேண்டாம், வாய்ச்சி கூட கேட்பேன். நீங்கள் மெனப்பாடம் செய்யணும், அதுக்கு சரியான பதிலை கூற வேணும். மெட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், வீடியோ பார்க்காமல் ஆடியோ மட்டும் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மற்ற யூடியூப்பில் பார்க்குறார்கள். என்ன செய்யலாம் வேண்டாம், நீங்கள் உங்களோட செட்டிங்கை மட்டும் பண்ணுங்க, வீடியோவை பார்க்காமல். அப்படி உங்களுக்கு இதில் தேவைன்னு சொன்னால் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடித்து கொள்ளுங்க. ஏனைய மாணவர்களையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு பகுதியாக போவோம் பார்த்துக்கொண்டு பாருங்கள். இதில் செயற்பாடு 9 இதில் கொஞ்சம் படங்கள் தந்திருக்கு. அந்த படங்கள் குறிக்கிற இதையும் கேட்டிருக்கேன். முதலாவதாக தந்திருக்கு ஒரு குடையொண்டு போட்டு மலத்துளி விழுகிற மாதிரி உண்டு. அது என்னென்னு சொல்கிற வக்சலா? ஈரலிப்பிலிருந்து பாதுகாக்கிற. வேறு கிருஷ்ணன் நனையக்கூடியது. வேறு ஏதாவது பதில்? அனுஷ்கா மழையில் நனையக்கூடியது. அனுஷன் ஆனால் கூட 5ஆம் ஆண்டு ஆசிரியர் வழிகாட்டியில் பொருள் தண்ணீரில் நனையாமல் பாதுகாத்து கொள்ளவும். அது சில பொருட்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தண்ணி படாமல் பாதுகாக்கவும். அப்படியான பொருட்கள் உள்ள பெட்டியில் இந்த குறியீடு காணப்படும். நீ இந்த குறியீட்டை அவதானிக்கிறான், பிரச்சனை இல்லை. பொருள் தண்ணீரில் நனையாமல் பாதுகாத்து கொள்ளவும் என்பது வேறு. அடுத்தது என்ன, ஒரு மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு அங்கால ALU என்று போட்டிருப்பான். என்ன அனுசன்? விளங்கல. மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம். மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம். இதெல்லாம் உங்களுக்கு இது கூடுதலாக சுற்றாடல் பகுதிக்கு வரும். தமிழ் பாடத்தில் இருந்தாலும் ஆசிரியர் வழிகாட்டில் நான் சுற்றாடலுக்கு போட்டு வரும். மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம். அடுத்தது டைமண்ட் வடிவம் போட்டு மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பாட வரையப்பட்டிருக்கும். உள்ளே என்னென்னா ஒரு பசு ஒன்று நிற்கிது. அப்போ அது என்னத்தை குறிக்கும்? தேனுசா? மாடுகள் வரக்கூடிய புள்ளியான விஷயம் என்னன்னு சொன்னால் டைமண்ட் வடிவம் வேண்டாம், மாடுகள் வரக்கூடிய இடம் வந்து என்ன, அதை நாங்கள் சொல்லல. ஏன்னா டைமண்ட் ஒரு முன்னாள்ன்ற ஒரு வார்த்தை கட்டாயம் இங்கே என்ன சொல்லணும், நாங்கள் பயன்படுத்த வேணுமே டைமண்ட். அப்போ தனுஷ்கா முன்னாள் மாடு அல்லது மந்தை வரக்கூடும். அல்லது மந்தை அல்லது வேறு விலங்குகள் முன்னால் பாதையை கடக்கக்கூடும் என்றதை குறிக்கும். அவங்கள படத்தை போட்டுட்டு கேட்பார் இந்த குறியீடு. அதே மாதிரி அடுத்தது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி தான் உண்டு. ஆனால் ஒரு ஆள் ஒரு போத்தில் ஒரு டஸ்ட்பினுக்கு போடுற மாதிரி ஒரு படம், அது என்னத்தை குறிக்குமென்று பார்ப்போம். பக்சலா குப்பைகளை குப்பை கூடையில் போடு. மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது. பக்சலா அந்த குறியீட்டை போல பார்க்கலாம். இந்த குறியீடு எதை குறிக்குமென்று பார்க்க வேணும் எல்லாரும். மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினிய கண்ணாடி. இது கண்ணாடி, அலுமினியம் கண்ணாடி. மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி. நீங்கள் இப்போ எல்லாரும் ஃபோனை பார்த்து கொள்ளலாம். ஃபோனை பார்த்து இந்த குறியீட்டுகள் அவதானித்து கொள்ளுங்க. முதலாவதாக இருக்கிற குறியீட்டை பாருங்க. பொருள் தண்ணீரில் நனையாமல் பாதுகாத்து கொள்ளவும். இது பொருள் ஈரத்துக்கு நனையக்கூடிய பொருட்கள் இருக்குங்கிற பொருள் நனைஞ்சால் அது என்ன செய்யும், எங்களுக்கு பயன்பாட்டுக்கு பொருத்தமற்றதாக காணப்படும். உதாரணமாக இந்த டிவி, அதாவது சில பொருட்களை நாங்கள் நீருக்குள்ளேயோ இல்லை தண்ணீரில் பட விட்டோம்னா அந்த பொருளை பயன்படுத்தினா போயிடும். தொலைபேசி வேறு தேனுசா நீரில் பயன்படுத்தும். வானொலி, உப்பெல்லாம் நீர் தண்ணியில் கழுவவே கூடாது.
தண்ணி படவே கூட உப்புல அதில் அயடின் போயிடும். அப்போ நீங்கள் இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா சில பொருட்களில் காணலாம். அதேமாதிரி மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம் என்பது அலுமினியம் என்றால் உங்களுக்கு தெரியும். அலுமினிய பொருளை திருப்பி ஒரு வேறு மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி வேறு பொருளை அப்போ நாங்கள் அப்படியானதை என்ன செய்யணும், அலுமினியம் தனியாக சேர்த்துக்கொள்ளவும். அடுத்த மூன்றாவது மந்தை அல்லது வேறு விலங்குகள் முன்னால் பாதையை கடக்கக்கூடும் என்பது. முன்னால் என்ற சொல்ல காரணம் என்னென்னா டைமண்ட் வடிவம். ஒரு தெரியும் டைமண்ட் வடிவம் என்றால் இப்படி வாரதான் டைமண்ட், இப்படி வார இல்லை டைமண்ட். டைமண்ட் வடிவம். அடுத்தது மீள்சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி. மீள்சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடியை குறிக்கும். அப்போ இந்த குறியீடு உங்களோட 5ஆம் ஆண்டு ஆசிய வழிகாட்டில் இருக்குது. அப்போ இதான் போட்டுவிட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம், கேள்வி இதை என்னத்தை குறிக்குமெண்டு மெனப்பாடம் செய்ய இல்லாதாக்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது போவோம். அடுத்ததை பார்ப்போம். நாங்கள் இதில் சுருக்க குறியீடுகள், இதில் முக்கியமாக 5 சுருக்க குறியீடுகளை இது என்ன உங்களோட 5ஆம் ஆண்டு ஆசிய வழிகாட்டில் போடப்பட்டிருக்குது. அப்போ அதில் போடப்பட்டதான் உங்களுக்கு புலமை பரீட்சைக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ முதலாவதாக போடப்பட்டிருக்கு ஈமாவா. ஈமாவாண்டா என்ன அனுஷன்? இலங்கை மத்திய வங்கி. எழுத்துக்களை சரியாக எழுதி கொள்ளணும். ஈமீசா தேனுசா இலங்கை மின்சார சபை. ஓஹு ஆர் கிருஷ்ணன் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம். ஈஹு வக்சலா இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம். ஈபேஹு தனுஷ்கா இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். நீங்கள் இப்போ எல்லாரும் போன் பார்க்கலாம். முதலாவது பாருங்க ஈமாவா இலங்கை ஈமாவா இலங்கை மத்திய வங்கி. ஈமீசா இலங்கை மின்சார சபை. இதெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஈமாவா நான் ஈமாவான்ட்டு நீங்கள் சொல்லுங்க. ஈமாவா ஓ. ஈமீசா இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம். ரைட். அடுத்த பகுதி போவோம். அடுத்த பகுதி தொடர்மொழிக்கு ஒரு மொழி பற்றி பார்ப்போம். இந்த தொடர்மொழிக்கு ஒரு மொழி 4ஆம் ஆண்டு கையிலையும் இருக்குது. நாங்கள் 4ஆம் கையிலையும் பார்த்து கொள்வோம். இது முடிய ஆசிய வழிகாட்டிய. இல்லை 5ஆம் ஆண்டில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம். அட்டவதானி என்றால் என்ன கிருஷ்ணன்? ஒரே சமயத்தில் 8 விடயங்களை அவதானிக்கக்கூடியவன். ஒரே சமயத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்க. ஏன்னா ஆசிரியர் வழிகாட்டில் இருக்கிற மாதிரி பாடமாக்கினா என்ன நல்லமென்று சொன்னால் உங்களுக்கு புலமை பரீட்சைக்கு அங்கே போகிற ஸ்கீமும் இதை வச்சுத்தான் எழுதப்படும். அப்போ அது கூடுதலாக ஆசிரியர் வழிகாட்டில் உள்ள பகுதியைத்தான் போடுறது. உங்களோட அரசாங்க பாடநூல்லையும் இருக்கிற பகுதியையும் உங்களோட ஆசிரியர் வழிகாட்டில் உள்ள பகுதியையும் தான் என்ன செய்யணுமெண்டா புலமை பரீட்சையை போடுறது. சும்மா தனியார் புத்தகங்கள் அதிகமாக என்ன செய்யப்படுமெண்டா இந்த தொடர்மொழி என்றால் ஒரு 300 அல்லது ஒரு 40-50 போட்டிருக்கும். அதை நாங்கள் மினக்கட்டு பாடமாக்கி எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டில் உள்ள பகுதிகளை பாடமாக்கினா அதை நாங்கள் சரி எடுக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாமெண்டா அந்த நேரத்துக்கு வீணாக வேறு பாடமாக்குறதுக்கு பதிலாக நீங்கள் நுண்ணறிவு பகுதியை அதிகமான பேப்பரை எடுத்து செய்து விளங்கி கொள்ள முடியும். என்று சொன்னால் நுண்ணறிவு அதிகம் செய்வதால் உங்களோட புள்ளிகளை அதிகரித்து கொள்ளலாம். அப்போ ஒரே சமயத்தில் 8 விடயங்கள் அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் தேனுசா? ஓ. ஒத்திகை. இரண்டாவதா ஒத்திகை இருக்கு. ஒத்திகை மக்சலா கலை விழாக்களில் செறிவிலை பார்த்து கூறு. இல்லை இது மக்சலா சொல்றது எல்லாம் ஒரு பாடமாக்காமல் சும்மா ஒரு என்ன ஞாபகத்தில் வச்சு அதை சொல்ற மாதிரி நல்லா மனப்பாடம் செய்வோம். தனுஷ்கா கலை நிகழ்ச்சிகள் பார்த்து திருத்தும் நிகழ்வு. அனுசன் கலை நிகழ்ச்சியை மேடையேற்றுவதற்கு முன் சரிப்புலை பார்த்து திருத்தம் நிகழ்வு. ரைட். கலை நிகழ்ச்சிகளை மேடை ஏற்றுவதற்கு முன் சரிபிழை பார்த்து திருத்தும் நிகழ்வைத்தான் ஒத்திகைன்னு சொல்கிறேன். அடுத்தது பகையரசருக்கு கொடுக்கும் திரைப்பொருள். தேனுசா பகையரசருக்கு கொடுக்கும் கப்பம். போலி. போலி வக்சலா ஒன்றை போல் இருக்கும் மற்றொன்று.
ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று. அதான் சரியான தமிழ் நடையில் சொல்லப்படுவதில்லை. உங்களுக்கு கணவர் என்ன செய்கிறாண்டா ஒன்று போல் ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று தானே நாங்கள் போலி என்று எழுதலாம். கணவர் என்ன பொலி என்று எழுதிங்க இல்லை பெலி என்று எழுதிங்க, எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்து கொள்ளணும். அப்போ ஒன்று போல் இருக்கும் மற்ற ஒன்று என்ன போலிய. அடுத்த 5வது, ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தோன். 5வது, ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தோன். வக்சலா கிருஷ்ணன் சதாவதானி. அப்ப என்ன வக்சலா? ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் சதாவதானி. அடுத்தது 6வது, வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து கொள்ளும் மருந்து. தேனுசா கை மருந்து. இந்த கை என்ன உம்மண்ண கை மருந்து எழுதணும். சரியா? அடுத்து 7வது, எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் கிருஷ்ணன் தீர்க்கதரிசி. அது என்னென்ன சரியா எழுத வேணும், எழுத்துப்பிழை இல்லை. அறிஞர்கள் வாதிடும் களம். வக்சலா பட்டிமன்றம். அடு 9வது பாப்பம், ஒன்றை போல் பிரதி எடுத்தல். தனுஷ்கா படிச்செடுத்தல். பதிப்புரை என்றால் என்ன? தேனுஷா பதிப்புரை பார்க்க கூட போன பதிப்புரை. அனுஷன் ஒரு நூலை வெளியிடுவோர் நூலை பற்றி கூறுமுறை. ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறுமுறை. அனுஷன் ஒரு நூல் புத்தகத்தை வெளியிட போறார் என்று சொன்னால் அவர் தன்னை அந்த நூலை பற்றி தானே எழுதுறார். தான் பதிப்பு. அடுத்தது, இலை தலை கொண்டு மேயப்பட்ட குடிசை. பக்சலா பண்ணசாலை. 12வது, புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி பார்த்தல். கிருஷ்ணன் வெள்ளோட்டம். ஒரு தண்டிலே பல மலர்கள் பூத்துள்ள பூங்கொத்து. தேனுஷா மஞ்சாரி. முன்னுரை என்றால் தொடர்மொழிக்கு ஒரு முல்ல. முன்னுரை என்றால் என்ன சொல்லுவீங்க? இப்போ பாருங்க, நான் மாறி மஞ்சரி என்றா கேட்டால் தெரியாமல் இருப்பீங்க நினைக்கிறேன். பண்ணசாலை என்று கேட்டால் தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் நூலாசிரியர் ஒருவர் தாமின்றி நூலின் முன்னே தமது நூலை பற்றி கூறும் முறை, அதான் இந்த முன்னுரை. அடுத்தது விழாக்கள் இருக்கு. இந்த விழாக்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். 25வது ஆண்டில் எடுக்கப்படும் விழா. வக்சலா வெள்ளி விழா. 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா. தேனுஷா 60வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா. அனுசன் வைர விழா அல்லது மணி விழா. 75வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா. கிருஷ்ணன் பவள விழா. 100 ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா. பக்சலா 10 ஆண்டு என்னன்னு சொல்றது? 10 ஆண்டு என்னன்னு சொல்ற பக்சலா? அப்ப 100வது ஆண்டில் எடுக்கப்படும் விழா நூற்றாண்டு விழா. என்ன 100வது ஆண்டில் எடுக்கப்படும் விழா நூற்றாண்டு விழா. அப்ப விழாவும் பார்த்திருக்கிறோம். அதுக்கு முன்னம் என்ன தொடர்மொழிக்கு ஒரு மொழி, அதுக்கு முன்னம் என்ன அனுசன் கொஞ்சம் படங்களை பார்த்தனாங்களா, படம் சம்பந்தமான விளக்கங்களும் பார்த்தனாங்க. அது சார்ந்த பயிற்சி, படம் சார்ந்த பயிற்சி இறுதியில், இந்த வகுப்பின் இறுதியில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதை நீங்கள் ஏனைய மாணவர்களும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. விட தெரிஞ்சாக செட் பண்ணலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் பார்த்து கொண்டு செய்கிறது நல்லதில்லை. அல்லது எழுதி வச்சு பிறகு நீங்கள் கோமெண்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்த பகுதி போவோம். அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்த பகுதி நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, தயவுசெய்து போன எல்லோரும் கவுட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய போனை கவுட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், அந்த ஆடியோ மட்டும், அதாவது வீடியோவை பார்க்காமல் ஆடியோ மட்டும் கேட்டு நீங்கள் பதில சொல்லுங்க. முதல்ல ஏன்னு சொன்னால் சொல்லி போட்டு பிறகு நீங்கள் இந்த வீடியோ சேவாக தானே இருக்கும் முடிஞ்ச பிறகு
நீங்கள் அதை எடுத்து நேரடியாக வீடியோவை பார்த்து தெரியாத பகுதிகளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடித்து கொள்ளலாம். அப்போ இந்த ஆசிய விளையாட்டில் உள்ள முக்கியமான பகுதிகள் நீங்கள் மனப்பாடம் செய்து ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். அப்போ தமிழில் வர பகுதிக்கு சரியாக பதிலளிக்க முடியும். சரி, இப்போ நாங்கள் சேர்த்து எழுதுறத பார்க்க போகிறோம். நெல் சக வயல். தேனுசா நெட் வயல். விளங்கல? நெட் வயல். நெட் வயல். நெட் வயல். நெட்டு வயல். நெல் சக வயல். மக்சலா நெல் வயல். நெல் வயல் ஒன்றுமே இல்லை. சொல்லொன்றுக்கும் வேற ஒரு என்ன எழுத்து உருவாகாது. அது நெல் சக வயல். அடுத்தது பல் சக பொடி. பல் சக பொடி. பட்பொடி. என்ன எழுத்து வருதாங்க? இட்டென்ன. ஓ, பட்பொடி. மலை சக உச்சி. அனுசன் மலை ஜுச்சி. யுச்சி யுச்சி யூனா. மரன் சக வேர். தனுஷ்கா மஜவேல். மற்ற வேற எங்க இல்லா போகுது. அது இல்லா போகுது. கும்மண்ணா இல்லா போகுது. அது உங்களுக்கு தெரியும். அது என்ன பிறகு நீங்கள் பெரிய பிள்ளைலாம் கிடந்துட படித்து கொள்வீங்க. அடுத்த முள் சக செடி. பக்சலா முச்சடி. மூணா இட்டன்னா செடிய. தமிழ் சக சொல். தேனுசா தமிழ் சொல். என்ன கொண்டு வந்திருக்கு புதுசா? இச். இச்சன்னா ரைட். அடுத்த மண் சக குடம். அனுசா மட்குடம். மானா இட்டன்னா குடம். அடுத்த 8வது பாப்பா மலர் சக சொண்டு. மலர் சக செண்டு. செண்டு ஆர் கிருஷ்ணன். மலர் செண்டு. மலர் செண்டு. இச்சன்னா வருது. அடுத்த பூ சக கொடி. மக்சலா பூங்கொடி. ஓ, என்ன வந்துருக்கு? உங்கள். கொஞ்சம் மக்சலா சத்தமாக சொல்லணும். பனை சக காய். பனை சக காய். தேனுசா பெனங்காய். 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 அடுத்த வெண்டி சக செடி. அனுசன் வெண்டி செடி. இச்சன்னா தெற்கு சக திசை. தெற்கு சக திசை. கிருஷ்ணன் தென் திசை. தென் திசையா? தென் திசை. அடுத்தது 13. தெங்கு சக காய். தெங்கு சக காய். பக்சலா தேங்காய். தேங்காய். வடக்கு சக மேற்கு. வடக்கு சக மேற்கு. தனுஷ்கா வடமேற்கு. வடமேற்கு. காடு சக அரசன். தேனுசா காட்டரசன். காட்டரசன். காவன் எழுத்துலங்க. தேனுசா காவண்ணா. ஓ இட்டண்ணா. ஓ தானா. சானா. என்னண்ணா இது? என்ன காட் அங்கால என்ன எழுத்து வரையில? என்ன எழுத்து வரையில? மக்சலா ராணா. ராணா. ராணா தானே? டானாவா ராணாவா? ராணா. விளங்கல? ராணா. டானா. டானா. அது டா. ராவில்ல. ராதவின் ரா. ரா எப்படி எழுதுற? ராவ ரைட். இதை நீங்கள் பார்த்து கொள்ளாதீங்க. புறா பார்த்து கொள்ளுங்க. சரிதான். பாப்பு முடிஞ்ச பிறகு செவ்வளோ இருக்கும். நீங்கள் பார்த்து திருப்பி முழு கூடியோ பார்த்துட்டு நீங்கள் தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாடமாங்க. கயிறு சக கட்டில். கயிற்றுக்கட்டில். கயிற்றுக்கட்டில். புது சக பானை. தேனுசா புதுப்பானை. ஒன்று சக ஊர். தனுஷ்கா ஒஜூர். விளங்கல? ஒஜூர். ஒஜு ஊரா? ஒஜூர். ஒட்டூர். 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 அது ஒட்டூர். அதை 19வது. ஒன்று சக ஒன்று. தேனுசா ஒவ்வொன்று. ஒவ்வொன்று. எழுத்து ஓனா. போனா. போனா. ஒவ்வொன்று. உவ்வு வரையில. உவ்வண்ணா. ஒன்று. ஒன்று. ஓ, ஒன்று. மூன்று சக மூன்று. மும்மூன்று. மும்மூன்று. எழுத்து மூணா. என்ன விளங்கல? உவண்ணா. உவண்ணா. என்ன இது? என்ன மூன்று சக மூன்று. மூணா. உம்மண்ணா. மூணா. மூணாவா? மூவண்ணா. மும்மூன்று. மூன்று. ரைட். அடுத்தது தேயிலை. இந்த தேயிலை சக நீர். தேநீர்.
என்ன தேநீர் எந்த நீனா பெரிய நீனா பெரிய நீனா சின்ன நீனா உதாரணம் இந்த நீனாவை நாங்கள் நாய்க்கு வர நானா நீனா நானா அந்த நீ என்ன தேன் சக நீர் அதை அவதானிக்க வேணும் நீங்கள் புறம் இதில் இது இப்படி எழுதிக்கின்றதை புறம் திருப்பி வீடியோ பார்த்துக்கொள்வோம் நான் அடுத்ததை பார்ப்போம் இப்போ இவ்வளோ பிரித்தெழுதின வார்த்தை சேர்த்தெழுதுறத பார்ப்போம் என்ன சேர்த்தெழுதுற இவ்வளோ என்ன செய்ய நாங்கள் பிரித்து போட்டோம் பிரித்து நீங்கள் என்ன செய்ய நீங்கள் சொன்னீங்க அப்படி தானே எல்லாம் சேர்த்து சொன்னீங்களா சேர்த்து சொன்னீங்க சரிண்ணே அப்போ இனி என்ன செய்ய போகிறோம்டா பிரித்து சொல்ல போகிறீங்க நீங்கள் இதில் நான் மாறித்தான் செய்கிறேன் இதில் இருக்கிறது முதல் இருந்தது வளமையாக என்ன செய்கிறேன்றது தலையங்கத்தை பாருங்கள் சேர்த்தெழுதுற சரிதானே இப்போ இதில் இருக்கிறது என்னன்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறோம்டா இதை பிரித்து எழுத போகிறேன் சரிதானே வடகிழக்கு எப்படி எழுதுங்க ஆக்சுவலா வடக்கு சககிழக்கு ஓ இது முதல் பார்த்துனாங்களே இல்லையா வடக்கு சககிழக்கு பார்க்க இல்லையா இது பார்த்துனாங்க நாங்கள் தேனுசா வடக்கு சக மேற்கு வடக்கு சக மேற்கு அடுத்ததை பார்ப்போம் அப்போ இதில் என்னன்னு சொன்னால் நான் இப்போ சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ நான் பிரிச்சே சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறது ஈஸி கப்பல் சக கூலி கப்பற்கூலி பச்சை சக கிளி அனுசன் பச்சை இக்கண்ணா மெனன் சக மாற்றம் பக்ஷலா மனமாற்றம் தேன் சக மொழி இல்லையா கிருஷ்ண தேன்மொழி அது வாழை சக காய் பக்ஷலா வாழைக்காய் பசு சக கண்டு தேனுசா பசுக்கன்று காவி சக உடை தனுஷ்கா காவியுடை 10 சக 7 அனுசன் 17 4 சக 100 கிருஷ்ணன் 400 6 சக மலை தேனுசா ஆற்றுமலை மலையே என்ன வெம்மை சக நீர் கிருஷ்ணன் அடி சக சுவடு பக்ஷலா அடிச்சுவடு நன்மை சக செய்தி தனுஷ்கா நற்செய்தி அடி சக சுவடு அது பார்த்துனாங்களே 5 சக 5 பையன்னா இந்தன்னா தூள் குரங்கு சக குட்டி தேனுசா தேன் சக குழல் தேங்குழல் பொன் சக தகடு கிருஷ்ணன் பொட்டகடு பச்சை சக இலை வக்ஷலா பச்சை இலை மரம் சக கொம்பு தேனுசா மரக்கொம்பு இலை பாருங்க அடுத்தது இதை நீங்கள் இப்போ போன பார்க்கலாம் பாருங்க 3 சக 100 முன்பு சக 100 ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அவதானித்து கொள்ளுங்க எந்த பயன்பாடு பாருங்க 3 சக 100 முன்பு சக 100 விளங்குதா அடுத்த பகுதி போவோம் சரி இந்த பகுதிக்கு நீங்கள் போன் பார்க்கலாம் இதில் ஒரு படம் ஒன்று போடப்பட்டிருக்குது இந்த படத்தில் இருக்கிற யார் வக்ஷலா சுப்பிரமணிய பாரதி ஓ என்ன பேர் வடிவா சொல்ல வேணும் பாரதியார் பேர் வக்ஷலா சுப்பிரமணிய பாரதிய இந்த சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி ஒரு சின்ன ஒரு பகுதி ஒன்று தரப்பட்டிருக்கு என்ன சொன்ன உங்களுக்கு ஒரு கட்டுரை கேட்கல பாரதியாரை பற்றி ஒரு கட்டுரை கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் எங்கள் இதை தனுஷ்கா வாசிக்க விடுவோம். சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த புலவர். அவர் சுவை நிறைந்த பாடல்களை பாடினார். எல்லோரும் அவரை பாரதியார் என்று அழைப்பர். அவருடைய பாடல்களை சிறுவர்களும் பெரியவர்களும் விரும்பி படிக்கின்றார்கள். பாரதியார் தமிழ்நாட்டிலே உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார்.
அவர் இளமையிலே தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி ஆகிய மொழிகளை கற்றார். அவருக்கு தமிழிலே பற்று அதிகமாக இருந்தது. இதுல பாருங்க, இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா அவர் பிறந்த இடம், அவர் என்னென்ன கற்றது என்றதை சொல்லப்படுது. இந்த பாரதியாரால பாடப்பட்டதான் ஒரு பாடல் உங்களுக்கு இருக்கு. என்ன பாடல் அனுசு? ஓடி விளையாடு பாப்பா. ஓ, ஓடி விளையாடு அந்த பாட்டு. இதுல கேட்டது பாரதியாரின் முழு பேர் யாது? தேனுஷா. சுப்பிரமணிய பாரதி. ஓ, அவர் எங்கு பிறந்தார்? வக்சலா. எட்டையாரத்தில். விளங்கல தேனார் வக்சலா. அவர் எங்க பிறந்தார்? எட்டையாரத்தில். எட்டையாரத்தில். பாப்போம். அனுசன். எட்டையாரத்தில். தனுஷ்கா. எட்டையாபுரத்தில். எட்டயபுரத்தில் பிறந்ததான் யாரு? பிறந்தவர் தான் பாரதி. அடுத்தது பாரதிய கற்ற மொழிகள். கிருஷ்ணன். தமிழ், சிங்களம். சிங்களமோ? இது என்ன புதுசா கிடாக்குது? ஆங்கிலம், இந்தி. தேனுசா. இந்துவோ? அப்ப நீங்க கிரகிக்கல பந்திய வடிவா கிரகிக்கல. நான் இது திருப்பி ஒருக்கா மக்சலா விடுவோம் வாசிக்கிற என்ன பந்திய. சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த புலவர். அவர் சுவை நிறைந்த பாடல்களை பாடினார். எல்லாரும் அவரை எல்லோரும் அவரை பாரதியார் என்று அழைப்பார். அழைப்பார் என்று கிடாக்கா பந்தியில ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து வாசிக்கணும். தமிழ் பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அழைப்பர். அவருடைய பாடல் திருப்பி பந்தி திருப்பி வாசிக்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த புலவர். அவர் சுவை நிறைந்த பாடல்களை பாடினார். எல்லோரும் அவரை பாரதியார் என்று அழைப்பார். அவருடைய பாடல் திருப்பி. சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த புலவர். அவர் சுவை நிறைந்த பாடல்களை பாடினார். எல்லோரும் அவரை பாரதியார் என்று அழைப்பார். அவர் திருப்பி வாசிக்கணும். எழுத்துப்புல. சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த புலவர். அவர் சுவை நிறைந்த பாடல்களை பாடினார். எல்லோரும் அவரை பாரதியார் என்று அழைப்பர். அவருடைய பாரதியார் என்று அழைப்பர். விளங்கல. பாரதியார் என்று அழைப்பர். இந்த அழைப்பர் எடுத்துல பாப்பம் சொல்லட்டும். பாப்பம் எடுத்து. ஆனா, லையண்ணா, உப்பண்ணா, பானா, உரண்ணா. அழைப்பர். அழைப்பர். அழைப்பார் இல்ல அழைப்பர். அழைப்பர். அவருடைய பாடல்களை சிறுவர்களும் பெரியவர்களும் விரும்பி படிக்கின்றார்கள். பாரதியார் தமிழ்நாட்டிலே உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் இளமையிலே தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி ஆகிய மொழிகளை கற்றார். அவருக்கு தமிழிலே பற்று அதிகமாக இருந்தது. பாரதியார் முழு பேர். முழு பேர் சுப்பிரமணிய பாரதியார். அவர் எங்கு பிறந்தார்? எட்டயபுரத்தில். அவர் பாரதியார் கற்ற மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி. ரைட். பாரதியாரை பற்றி பார்த்து நாங்கள் அடுத்த பகுதி போவோம்.
ரைட். இதில் பாருங்க, இதில் தந்திருக்கிற பகுதி எல்லாரும் நீங்கள் இனி போன பார்த்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதில் பயிற்சி தான் செய்ய போகிறோம். இதில் என்ன அவதானித்து கொள்ளுங்க, என்ன விஷயம்னு சொன்னால், இது வளமையாக புலமை பரீட்சைக்கு வாரது. என்ன சொன்னால், 1 2 கேள்வியாவது இப்படி கேள்விகள் வாரது. கனவே இந்த லகர இந்த வேறுபாடுகளை நகர இந்த வேறுபாடுகள் பிரச்சனைக்காண்டி இப்படியான பயிற்சிகளை ஈடுபடுத்துறது. அப்போ இது சரியாக எடுப்பது குறைவு. சிலாக்கள் இந்த எழுத்து புழுப்ப வள்ளி என்ன அந்த லீ என்ற பிரச்சனை கனவே இருக்கும், லா பிரச்சனை இருக்கும். அதுக்காண்டி இந்த பயிற்சியை செய்வோம் நாங்கள். முதலாவது கேள்வி தனுஷ்கா வாசிக்கலாம். சில குழந்தைகளுக்கு அடிக்கடி கீறு உண்டாவது அவ்வளோதானா வழக்கம். அவதானிக்கணும், சில குழந்தைகளுக்கு அடிக்கடி கீறு உண்டாவது வழக்கம். வக்சலா வலி. வக்சலா சொல்ற உச்சரிப்பே வலி காட்டு சொல்லப்படுது போலடா. வலி இது வலிக்கிறனோ இது. அப்போ வேறு கிருஷ்ணன் முதலாவதாக இருக்கிறது வேறுமே. அது முதலாவது இருக்கிறது. அப்போ நீங்கள் இதில் எழுதிவிட்டாலும் இது சொல்ல என்னண்டு தெரிய சொன்னால் தெரிய செய்யணும், எழுத சொன்னால் எழுதணும். சரி. அடுத்தது 2வது கேள்வி வாசிக்கிறது தேனுஷா. சுற்றுலா பயணி ஒருவர் கண்டிக்கு செல்லும் எதுவென கேட்டார். ரைட். கேள்வியை பார்ப்போம். சுற்றுலா பயணி ஒருவர் கண்டிக்கு செல்லும் கீறு எதுவென கேட்டார். இதுக்கு எது வரும்? பாதை. பாதைக்கு என்ன ஒத்தருது கிருஷ்ணன்? வள்ளி. இந்த இது வரும் மௌளவு. மானா போட்டு எழுதுவோம் மௌளவுலீனா. இது கொம்பளவு. கொம்பு இப்படி போட்டு இப்படி எடுக்கிறதா கொம்பளை வேண்டும். மானா போட்டு இப்படி எடுக்கிறத என்ன மௌளவு லீனாண்டு. இதை நாங்கள் வளமையாக பாம்பு வளைஞ்சேன்னு சொல்கிறாங்க, அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது வலி, இது வேறுமே. சரி. அடுத்த மூன்றாவது பார்ப்போம். மேற விடுவோம். அனுசர். உணவு உண்ட பின்னர் சிறிது நேரம் கீறு உடம்புக்கு நல்லது. எது? உலாவி திரிகிற உலாவி. எது? முதலாவது. அது முதலாவது உலாவி திரிகிறான் முதலாவது. சரி. அடுத்தது யார்? கிருஷ்ணன் 4வது. கீறு பார்த்தவன் நகர காவலரால் பிடிக்கப்பட்டான். இந்த ஒற்றர் வேலைன்னு சொல்ற, ரெக்கி எடுக்கிறேன்னு சொல்ற, உழவு பார்க்கறது. எது பேர்? தனுஷ்கா 2வதா இருக்கிறது. ரைட். அடுத்தது தொழிலுக்கு ஒப்பானதாக வேறு எதுவும் இவ்வுலகில் இல்லை. எது? உழவு தொழில். உழவு தொழில், விவசாய தொழில். ரைட். அடுத்த பயிற்சி போவோம். 6வது கேள்வி தனுஷ்கா. நீண்ட நாட்கள் நோய் நொடியின்றி உயிர் வாழ வேண்டுமானால் கீறு உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். எது தனுஷ்கா? எது முதலாவதா இருக்க 2வதா இருக்கிறதா? 2வது இருக்கிறது. உணவை தவிக்கிறதா? இல்லை. எதை தவிக்க வேணும்? தொடர்ச்சி அரைச்சி சாப்பிடலாமா? மீன் மச்சம் இல்லை. அப்போ எது முதலாவது? மாமிசம். எது? மாமிசத்தை குறிக்கும். முதலாவதான் சரி. 2வதா இருக்கிறது என்ன? அது உணவு. அது உணவு. அது பொதுவாக உணவை சொல்கிறோம். இதை சொல்கிறோம், அது மாமிசத்தை சொல்கிறோம். ரைட். அடுத்தது யார்? 7வது கேள்வி வக்சலா. மலைநாட்டில் முடியிருந்தமையால் என்ன முடியா? தலையில் இருக்கிற முடியா? மூடியிருந்தமையால் கடுங்குளிராக இருந்தது. முதலாவது பனி. பனி என்ற என்ன? இது என்ன பனி என்றதை சொல்ற?
வேலை வேலையை சொல்ற அதாவது நிமித்தம் செய்யப்படுறது. பனி எது? பனி எது? பனி எது? முதலாதான் சரி, அவன் சொன்ன உச்சரிப்பு போல பனி, குளிர் பனின்னு சொல்லுவோம். ஓ, அடுத்த எட்டாவது ஆரம்பிடுவோம். கிருஷ்ணன். தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் கீறு நிறுத்தம் செய்தனர். எது? தேனுஷா. வேலை எது? முதலாவது வேலை செய்யறத அது வேலை. காலை வேலை, மாலை வேலை, இரவு வேலை, வேலை இது வேலை. வேலை எது? வேலை. அடுத்த 9வது தனுஷ்கா. தந்தை தாய் கீறு என்பது நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முதுமொழியாகும். இரண்டாவது முதலாவது இருக்கிறது என்ன? பேன். தலையில இருக்கிற பேன் இது பேணுதல். தந்த தாய் பேணும் தர்மம் ஒன்றை பெரித பேணுதல். அடுத்தது 10வது அனுசன். தலையில் கீறு மிகுந்தமையால் அடிக்கடி தலையை சொரிய வேண்டியுள்ளது. ஓ, தலையில அதிகமா பேன் இருந்தா அடிக்கடி என்ன செய்யணும்? தலை சொரிய வேணுமே. தேனுசா. அப்ப எது பெறும்? பேன். அடுத்த பாப்பம் 11வது வயசு மக்சலா. மழை வெள்ளம் எங்கும் கீறு பாய்ந்தது. முதலாவது அது என்ன? அது பறந்தா. அது பறந்தா முதலாவது இருக்கு. பதந்து. எது? பதந்து சொல்றது. பறந்துன்னு சொல்றது அது பறவை சொல். பறந்து சொல்லு. முதலாவது சொல்ற உச்சரிப்பு போல. அடுத்தது தேனுஷா 12வது. சிறுவர் கடற்கரையில் களை பொறுக்கி விளையாடினார். ஊரி. எது? முதலாவது. ஊரி இல்ல ஊதி. ஊரின்னு சொல்ல. ஊரின்னு சொல்ற நீர் ஊர்ற. ஊரி. ரைட். அடுத்தது யார்? பக்சலாதா. அவ்விடத்தில் அல்ல வடிவா வாசிக்கணும். தமிழா அல்ல சரியா? அவ்விடத்தில் அல்ல தண்ணீர் கீறு கொண்டே இருந்தது. இரண்டாவது ஊதி எது? ஊதி. அதான் அந்த சிப்பி அந்த இதெல்லாம் ஊதின்னு சொல்றாங்க. ஊரி இது ஊரி. எது? உச்சரிப்பு மாடம். ஒரே உச்சரிப்பு இல்லை, ரெண்டும் வித்தியாசம் இருக்கவோ. அடுத்தது 14வது கேள்வி கிருஷ்ணன். நல்ல கருத்துக்களை கீறு ஆர்வம் வேண்டும். அறிய. அறிய. முதலாவது அதிக. முதலாவது இருக்கிறது அதிக. இது அறிய. ரைட். அடுத்தது 15வது கேள்வி. இன்று கிராமிய கலைஞர்கள் காண்பது அதிக காரியமாகும். அதிக காரியம் ஆகும். அடுத்த பயிற்சி போவோம். இது உங்களுக்கு இந்த பாடல் ஒன்று தந்திருக்கு. பாடம் ஒன்று தெரியல பார்ப்போம். பின்வரும் பாடலை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மலையில் வந்து முகில்கள் கூட வண்ண மயிலும் ஆடுது, அழகு தோகை கீறு நின்று ஆனந்தமாய் ஆடுது. என்ன கீறுல வரும்? தேனுசா. என்ன? மலையில் வந்து முகில்கள் கூட வண்ண மயிலும் ஆடுது, அழகு தோகை விரித்து நின்று ஆனந்தமாய் ஆடுது. கோல மயிலின் கூத்தை கண்டு குரங்கு தாளம் போடுது, கொப்பாய் தாவி குரங்கு தாளம் போடுது. மேலே தரப்பட்ட பாடலை வாசித்து கீழே தரப்பட்ட வினாக்களை விட முகில்கள் எங்கு கூடுகின்றன? தேனுசா. விளங்கல? முகில்கள் எங்கு கூடுகின்றன? தேனுசா. இல்ல முதல் சொன்ன பதில் சரி. அந்த மலையா? மலையா? மலை. அதான் உச்சரிப்பு தான் இப்போ கேட்டனா. அடுத்த
மஜிலின் கூத்தை கண்டு தாளம் போடுவது அது குரங்கு. குட்டாங்கு. எது? குரங்கு. குட்டாங்கு. முதல் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான ஒரு சொல்லை எழுது. முதல் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு அது பார்த்தனா என்ன அழகு தொகை விரித்து. அடுத்த 4வது கேள்வி மகிழ்ச்சி என்ற சொல்லின் ஒத்த கருத்தை சொல்ல பாடல் என்று தெரிவு செய்ய. இங்க இருக்கு பாருங்க அது ஆனந்தமாய ஆனந்த மகிழ்ச்சி. ரைட். அடுத்தது பின்வருவற்றின் தொனிகளை குறிப்பிடும். மஜில் குரங்கு அலப்பும். அது அலப்பும். ரைட். அடுத்த பகுதியை பார்ப்போம். வேறு அடுத்தது பந்தி ஒன்று தந்திருக்கு பாருங்க. பந்தியை நான் கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி முதல் வாசிச்சு கொள்வோம். பின்வரும் பந்தியை வாசிப்போம். வாசித்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ கேள்விக்கு பதிலளிப்போம். கிடைத்து கொள்ளுங்க. நான் பிறகு கேள்வி அங்கால தட்டி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி விடுறேன். ஒரு நாட்டின் பெருமை அந்நாட்டு மக்களின் கல்விக்கு தங்கியுள்ளது. ஒரு நாட்டின் பெருமை அந்நாட்டு மக்களின் கல்வியை தங்கியுள்ளது. அத்தகைய பெருமை ஈட்டி கொடுப்பதற்கு காரணமாக அமையும் நூல்களை நாம் கண்களை போன்று பேணி பாதுகாப்பது எமது கடமையாகும். எனவே நூல் நிலையங்களில் உள்ள நூல்களை கிழிக்காமலும் சிதைக்காமலும் பக்குவமாக பயன்படுத்துவோம். திருப்பந்திய ஒரு நாட்டின் பெருமை அந்நாட்டு மக்களின் கல்வியை தங்கியுள்ளது. அத்தகைய பெருமையை ஈட்டிக் கொடுப்பதற்கு காரணமாக அமையும் நூல்களை நாம் கண்களை போன்று பேணி பாதுகாப்பது எமது கடமையாகும். எனவே நூல் நிலையங்களில் உள்ள நூல்களை கிழிக்காமலும் சிதைக்காமலும் பக்குவமாக பயன்படுத்துவோம். கீழுள்ள வினாக்களுக்கு விடைய பந்தியிலிருந்து தெரிவு செய்தல். ஒரு நாட்டின் பெருமை அந்நாட்டு மக்கள் எதில் தங்கியுள்ளது? தேனுஷா? கல்வி. சிறுமை என்பதன் சொல்லின் எதிர்ப்பது சொல் மக்சலா? பெருமை. நூல்கள் என்பதன் ஒத்த கருத்து சொல். நூல்கள் என்பது ஒத்த சொல், ஒத்த கருத்து சொல். நூல்கள் என்பதன் ஒத்த கருத்து சொல் இதில் இருக்கா அனுசன்? அப்ப புத்தகம். அது புத்தகங்கள. நூல்கள் என்பதன் ஒத்த கருத்து தான் கேட்டிருக்கு. என்ன ஒருமையில் ஒத்த கருத்து புத்தகங்கள். கவனமாக என்ற கருத்தை தரும் சொல் பக்குவமாக என்று கிடக்கல. பக்குவமாக. கவனம் என்ற பக்குவமாக. 5வது வினா பார்ப்போம். 5வது வினா தன்மை பன்மை எதிர்கால வினைச்சொல். எது பெறும் பந்தியில் தன்மை பன்மை எதிர்கால வினைச்சொல் பயன்படுத்துவோம். யார்? நாங்கள். நாங்கள் என்பது தன்மையா? நாங்கள் என்பது தன்மை. பன்மை அல்ல. அப்ப எது பயன்படுத்துவோம்? வினைச்சொல் தானே, காலம் காட்டுதல். அப்ப பயன்படுத்துவோம் என்ற சொல்ல நீங்கள் 5வது கேள்விகள். ரைட். அடுத்த பாருங்க கொஞ்சம் குறியீடு. நாங்கள் முதல் பார்த்த குறியீடுகளை வச்சு பயிற்சியோடு நாங்கள் இந்த வகுப்பு நிறைய செய்வோம். பிறகு மிச்சம் இன்னும் இருக்குது. இடையில சில பகுதிகளை விட்டு போயிருக்கிறோம். அதையும் பயிற்சி செய்து கொள்வோம் அடுத்த வகுப்பில். இவ்வொரு உணர்த்தின் கருத்து யாது? தேனுஷா? மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம் என்பதாகுமே. சரி. 2வது விடை. அடுத்தது பார்ப்போம். முன்னாள் சிறுவர் கடவை என்பதை தெரிவிக்க பயன்படுத்தும் குறியீடு. நக்சலா? முதலாவது விடை. 2வது விடை என்ன கிருஷ்ணன்? பாதுகாப்பான புகையிரத கடவை. புலை. முன்னாள் பாதுகாப்பான புகையிரத கடவை முன்னாள். டைமண்ட் வடிவம். அனுசன் 3வது விடை என்ன? கடவை முன்னாள். பாதசாரி கடவை முன்னாள். அடுத்த தேனுஷா? பாதுகாப்பற்ற புகையிரத கடவை முன்னாள். ரைட். இவ்வொரு உணர்த்தும் கருத்து. முதல்ல அனுசன் சொன்னவர் என்ன? அனுசன் முன்னாள் பாதசாரி கடவை. 3வது. அடுத்தது பாதுகாப்புடைய புகையிரத கடவை முன்னாள் என்பதை தெரிவிக்க பயன்படும் நிறம். வக்சலா? நிறம்னா குறியீடு. 4வது விடை. இதில் 2வது என்ன? முதல் பார்த்த நாங்கள் என்ன? அனுசன்? மந்தை
அல்லது வேறு விலங்குகள் என்ன கடவை முன்னால ரைட். அடுத்தது 5வது கேள்வி. உடையக்கூடிய பொருட்கள் உள்ளன என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. 4வது விடை. 4 நொறுங்கக்கூடிய இல்லை உடையக்கூடியது. முதலாவது என்ன அனுசர்? கவனமாக கையாளுதல். 2வது என்ன தனுஷ்கா? நனையக்கூடியது. 3வது என்ன தேனுஷா? தீப்பற்றக்கூடியது. ரைட். அடுத்து தீப்பற்றக்கூடியது என்பதை குணத்தும் குறியீடு. 4வது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி என்பதை உணர்த்தும் குறியீடு. தேனுஷா? 3வது. பார்த்தனாங்கள் இல்லை. ரைட். அடுத்த 8வது பொருள் தண்ணீரில் நனையாமல் பாதுகாத்து கொள்வோம் என்பதை உணர்த்தும் குறியீடு. கிருஷ்ணன்? 3வது. பார்த்தனா குறியீடு ஆரம்பம். ரைட். இதோட நாங்கள் இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். இணைய மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயம் தமிழ் பகுதி தான். ஆனால் இந்த தமிழ் பகுதியிலே சில சுற்றாடல் பகுதிகளை பொதுவாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். சுற்றாடலுக்கு இந்த படங்கள் சார்ந்ததை எடுத்துக்கொள்ளலாம். இனி அடுத்த வகுப்பு நாளை விட்டு அடுத்த நாள் அதையும் இதில் ஆசிய வழிகாட்டு 5ஆம் ஆண்டில் இருக்கிற ஆசிய வழிகாட்டில் உள்ள தமிழ் பகுதியில் சில பயிற்சிகளையும் சில மனப்பாடம் செய்கிறதையும் பார்த்துக்கொள்ளும். இனி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அப்போ இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு போகிறாங்க நீங்கள் இணைய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இதோடு நாங்கள் வகுப்பை நிறைவு செய்வோம். பாய்.